அன்னைக்கு ஒரு நாள் கரமா நடந்து போயிட்டு இருக்கப்போ ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா கப்பலை நிப்பாட்டி அதுக்கு மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னடா இதுன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா சிட்டி மக்கானி ரெஸ்டாரண்ட்டாம். அடா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கேரளா டிஷ்க்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சேன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குமேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே போய் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டே வேற லெவலில் ஒரு மினி குசைன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தானுங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த க்ரௌடில் ஒரு வழியாக டேபிளை பிடிச்சி மெனு கார்டை வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு வச்சுருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதை வந்து பயங்கரமாக சுட எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இறால் கனவா அப்புறம் நண்டுலாம் போட்டு தவா ஃப்ரை பண்ண மாதிரி வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை நான் உடனே பிளேட்டை வாங்கி ஒன்றா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ஸ்பெஷல் டிஷ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. பட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான அந்த குவான்டிட்டி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொரோட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் ஃபீல் ஆகிச்சுங்க. செம்ம டெண்டரிங்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம கொத்த பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொத்த பரோட்டா ஆர்டர் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் ஃப்ரூட் ஃபலோடா ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா அப்பா வேறு லெவலில் டாபிக்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அடாடா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒர்த்தான டிஷ்ஷுங்க.